உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும், இந்த வருடம் இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். நம்ம நாளைக்கு 1ஆம் தேதி. இந்த வருடம் முழுவதும் எத்தனை பலவீனங்கள் வந்தது, எத்தனை சோர்வுகள் வந்தது, எத்தனை அசதிகள் வந்தது, எத்தனை பணப்பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், இயலாமைகள், அந்த வாழ்க்கையே வேணாம் போதும் அப்படிங்கிறதான வாழ்க்கை, இப்படிப்பட்டதான பிரச்சனைகளின் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை எந்த விதமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்வோமானால், இந்த கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்திருந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது, நன்றி செலுத்தும் போது, அவரை பாடும்போது கட்டாயம் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் வெளிப்படுத்துவார். ஒரு கடையில் ஒருத்தர் பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு, அப்படியே இறந்துட்டாரு. ஆனால் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கொடுக்கல. யுகமா கர்த்தர் இந்த இதில் சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் வைத்து வைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு காலம் முழுவதும் நாம் நன்றி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நமக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதற்காக நாம் சந்தோஷப்பட்டு கர்த்தரை நாம் எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்கும் போது அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடாதிருக்கிறார். நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதான நமக்கு ஆயுசு நாட்களை அவர் கூட்டித்தர வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார்.